அது அமெரிக்கா வந்து அந்த பெஸ்ட்டுக்கே யுத்தத்தை தொடங்கி ஈரானில் வந்து அந்த ஸ்கூலோண்டுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூலோடு கழிச்சு 165 அப்படி 200 கிட்ட வாடி பிள்ளைகளை கொண்டு தான் இவன் யுத்தத்தை தொடங்கிக்கே. அவனுக்கு எங்கடா சின்ன பிள்ளைகள் கணக்கு அவனுடைய மிருகம் ஒன்று மாறி ஆளுண்டேடா. அது ஜெஃப்ரி எக்ஸ்ட்ரீன் அந்த ஃபைலில் பார்த்தா நீ எக்ஸ்ட்ரீன் ஃபைலில் அவன் சின்னவங்கள ஒரு சின்ன பிள்ளைகளோடா நிற்கி அவன் தவறானதுக்கு ஒரு சின்ன பிள்ளைகள் பச்சை பச்சை பாலகனுங்களே. அதுதான் யுத்தம் இப்போ எந்த மாதிரி கட்டமுண்டில் போகுது யுத்தமா நெத்தன்யாகு இப்போ வைக்கக்கூடாத இடத்துக்கு கையை வச்சிட்டோமேன்னு சொல்லிக்கொண்டு பதறிக்கொண்டு இருக்கிறாரு. இல்லை அதில் வேறு அமெரிக்கன்காரன் இந்த இஸ்ரேலில் சும்மா அம்புக்கு இழுத்து போட்டு அவங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்போ உலக பங்கு சந்தை டோட்டலாக காலி. அது வந்து முடிஞ்சு உலக பங்கு சந்தை அப்படியே கீழே சரிஞ்சு விழுது. சரியா? அப்படியா? இப்போ ஹோர்மோஸில் அமெரிக்காவுக்கு சொந்தமான பிரிட்டன் கப்பல் 3 எண்ணெய் டேங்கர் கப்பல் 3 அடித்து நொறுக்கி ஈரான். அப்புறம் ஹோர்மோஸ் இந்த இதால் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் வெளியே போகுதுன்னு ஈரான் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். இதில் கேட்டு பைத்தியம் பிடிச்சி வயதாகி அமெரிக்கன் ஃப்ளைட்டர் ஜெட் 3 அவனுங்களே அடித்து பணியை போட்டு ஈராக்கில் பெரிய படம் ஒன்று காட்டி கொண்டு USS ஆப்ரஹாம் லிங்கம் அப்படின்னு சொல்லி பெரிய போர்க்கப்பல் அதுக்கு அடித்து அதுவும் எந்த நடந்தது இல்லை. அவரோட அட்ரஸும் இல்லை, அவரோட ஃபோட்டோ கொண்டாலும் வெளியாக்கலை. அதை USS ஆப்ரஹாம் அதுக்கும் அடிச்சு. அப்புறம் அமெரிக்கன் உளவுத்துறை இப்போ ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்திருக்கோம். நாங்கள் ஈரானை பற்றி இந்த கணிப்பு பிள்ளை நாங்கள் கணிச்சத்தையும் பார்க்க எவ்வளோ வடகு வந்து ஃபுல்லாக ஆகிக்கிறாங்க. இது கூடிய சீக்கிரம் இதை ஷேப்பாக சமாதானம் ஒன்றுக்கு போய்த்து தான் இதாக்கணும். இல்லாட்டி உலகத்துலேயே பெட்ரோல் எல்லாம் கூடி பங்கு சந்தை விழுந்து அவங்கள கட்டார் அவங்கள கேஸ் வந்து விநியோகத்தை அப்படியே ஃபுல்லாகவே நிப்பாட்டி அதை மாதிரி பெரிய இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்து ஃபுல்லாக டவுன் ஆக முழு உலகத்துக்குமே இதை பொருளாதாரம் ஃபுல்லாகவே டவுன் ஆகுது. எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு இது போகாது. டக்குனு சொல்லி இவங்க 2 பேருமே சேஃபாக தான் ட்ரை ஒன்று பண்ணுமோ போகிற போக்கு சரியில்லை.